ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. ரஷ்ய அதிபர் புட்டின் டெல்லி வந்தடைந்தார். அவருடைய விமானமானது டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கிறது. எந்த விமான நிலையம் இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் எல்லாம் தரையிறங்கும் விமான நிலையம் கிடையாது. மாறாக போர் விமானங்கள்லாம் யூஸ்வலாக பாலம் என்கிற அந்த விமான நிலையத்தில் தான் தரையிறங்கும். விவிஐபிக்கள், வெளிநாட்டு தலைவர்கள் டெல்லி வந்தாங்க அப்படின்னா சிவிலியன் அந்த விமான நிலையத்திற்கு வரமாட்டாங்க. இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலம் விமான நிலையத்தில் தான் வருவார்கள். அப்படித்தான் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடைய விமானமும் ரஷ்யாவிலிருந்து பறந்து நம் டெல்லியில் தரையிறங்கி இருக்கிறது, பாலம் விமான நிலையத்தில். அங்கே ரஷ்ய அதிபரை தானே நேரில் சென்று வரவேற்க நம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் புதின் தன்னுடைய விமானத்தை விட்டு இறங்கி வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி முன்கூட்டியே அங்கு சென்று விட்டார் ரஷ்ய அதிபரை வரவேற்க. இரண்டு நாடுகளுக்கும் பரஸ்பரமாக இந்த சந்திப்பில் என்ன கிடைக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை இந்தியாவை சொல்லி பார்த்தாங்க, ரஷ்யா பக்கம் நீங்கள் போகக்கூடாது, மீறினால் உங்கள் மீது வரி விதிக்கிறோம் பாருங்கள் என்று சொல்லி வரியை விதித்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி தற்பொழுது இந்தியா ரஷ்யாவோடு நெருங்கிய உறவை பாராட்டுவது இந்த சந்திப்பின் மூலம் தெரியும். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவை பொறுத்தவரை உலக அளவில் ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும். உக்ரைனில் மிகப்பெரிய போரை ரஷ்யா செய்துவிட்டது. எனவே ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரை நீங்கள் யாரும் எங்களை தனிமைப்படுத்திவிட முடியாது, எங்களுடைய நட்பு நாடுகள் இருக்கின்றன, எங்களுக்கு நாங்களே போதுமானவர்கள் என்று சீனாவோடு நெருங்கிய நட்பு பாராட்டுகிறது, வடகொரியாவோடு நெருங்கிய நட்பு பாராட்டுகிறது, இந்தியாவை நெருங்கிய நண்பனாகவும் ரஷ்யா வைத்திருக்கிறது. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சமீபத்தில் போர் வந்தபோது ரஷ்யா கொடுத்த பாதுகாப்பு நமக்கு மிகவும் உதவியாக இருந்தது. குறிப்பாக அந்த S-400 என்ற அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் நமக்கு பெரிதும் உதவியது. அதுபோல் அதைவிட லேட்டஸ்டாக S-500 ஆர்டர்ஸ் பிளேஸ் செய்யப்படலாம் என்று சொல்லப்படுது. ஃபைட்டர் ஜெட்ஸ் போர் விமானங்கள் என்று வரும்போது சுகாய் போர் விமானங்கள் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தயாரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் அணு உலைகள் என்று வரும்பொழுது ரஷ்யாவிடமிருந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி நமக்கு இந்த கையெழுத்தாகவிருக்கும் ஒப்பந்தத்தின் மூலமாக கிடைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி இரு நாட்டு வர்த்தகமும், இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் இப்பொழுது அமெரிக்காவிற்கு முழுமையாக ஏற்றுமதி செய்யப்படாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அமெரிக்கா விதித்த 50% வரி. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தையில் பிரேக் த்ரூ எதுவும் இதுவரை நடக்கவில்லை. எனவே தமிழ்நாடு உள்பட பல இடங்களில் இந்தியாவில் ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்றுமதியாளர்கள் மட்டுமில்லை, ஏற்றுமதியாளர்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, புட்டின் அவர்கள் இந்த வருகையின் காரணமாக இந்தியா பொருட்களை ரஷ்யாவுடைய சந்தையில் விற்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்று சொல்கிறார்கள். அதே போல் ரஷ்யாவை பொறுத்தவரை அவங்கக்கிட்ட இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியை இந்தியாவோடு பகிர்ந்து கொள்வதில் மும்முரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுடைய திடீர் கெடுபிடியால் இந்தியா ரஷ்யா உறவு சற்றே அந்த எண்ணெய் வர்த்தகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பாதுகாப்பு உபகரணங்கள் அதிகமாக ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதன் மூலம் ரஷ்யாவும் இந்தியாவும் இதனை சமன் செய்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. உலக நாட்டு தலைவர்கள் என்ன உற்று பார்க்கிறார்கள் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் எப்படி ரஷ்யாவோடும் அமெரிக்க அதிபர் ட்ரம்போடும் அந்த நட்பை பேலன்ஸ் செய்யவிருக்கிறார், சமன் செய்யவிருக்கிறார், யாரையும் புண்படுத்தி விடாமல் எப்படி அவர் கையாளவிருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கும் என்று உலக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க.